வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு சிக்கன் கொத்துக்கறியில் சாசேஜ் தான் செய்ய போகிறோம். அது சாசேஜ் செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டா எப்போனாலையும் திடீர்னு நம்ம தேவைன்னா நம்ம ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம், முட்டையில் வச்சு சாப்பிட்லாம், காய் பொரியல் செய்யும்போது அதை வச்சு சாப்பிட்லாம். அதுமாரி எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக ஆகும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ பிரஸ்ட் பீஸாக எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்குது. இது நம்ம கொத்துக்கறியாக கூட வாங்கலாம், இல்லை இதை நம்ம பிளெண்டு பண்ணோம்னா நல்லா பொடி பொடியாக ஆகிடும். கிடைச்சா கொத்துக்கறி வாங்கிக்கிங்க, இல்லைன்னா இதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலாலாம் சேர்த்து போகிறோம். பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம், சின்னதாக ஒன்று. பெரிய வெங்காயத்தில் சின்னதாக ஒன்று, ஒரே ஒரு பச்சை மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு 1/2 ஸ்பூன், இது தனியாத்தூள் 2 ஸ்பூனு, இது கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன். இது பூண்டு பொடி பண்ணி வச்சுருக்குது. இது தண்ணியாக இதுமாரி ஆகிடும். அந்த ட்ரையாக பவுடராக போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக பூண்டு பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அது கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குது 1 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுதான் நல்லா பைண்டிங்காக இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதுக்கு இதே மாதிரி அரைச்சோம்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்தணும். அதனால் நம்ம பீட்ரூட்டை ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து அதை திருவி வச்சுக்கிறோம். இப்போ அந்த பீட்ரூட்டோட ஜூஸ் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணியெலாம் சேர்த்த வேணாம், இதில் இருக்கிற ஜூஸே போதும். இது கலர் வேணுன்றதுக்காக இது போடுறோம். இது வேணான்றவங்க விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் ப்ராசரில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது ஆரிகனோன்றது, இதெல்லாம் நம்ம பீஸா பர்கர் வாங்கும்போது கொடுப்பாங்க. இது போட்டால் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 பேக்கெட் மாரி போட்டுக்கலாம். இந்த கலந்ததை நம்ம ஃபுட் ப்ராசரில் போட்டால் ஈவனாக நல்லா அரைச்சி கொடுத்துரும். அது இதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்துட்டுருக்குது. இதுமாரி ஃபுட் ப்ராசர் இல்லாதவங்க மிக்சியிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் இப்போ அரைச்சி எடுத்தது கூட நம்ம ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுமாரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பைண்டிங் நல்லா ஷைனிங்காக வரும், அதுக்காக தான் சேர்த்துறது. இந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் போட்டதுனால நல்ல கலராக வந்துடுச்சு, இல்லைன்னா ஒரு மாதிரி சிக்கன் கலரில் இருக்கும். இதுதான் ரோலு. இதுமாரி இதில் சின்ன ரோல் இருக்கும். இது நம்ம சாப்பாட்டுக்கு மேலே மூடலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் மேலே மூடலாம். இது ரொம்ப பிளாஸ்டிக்னால் சாதாரண பிளாஸ்டிக் இல்லை, இது சாப்பாட்டு மேலே மூடுற பிளாஸ்டிக்கே. இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா அலுமினியம் பாயில் இருக்கும், அதுமாரி வாங்கி செய்யுங்க. அலுமினியம் பாயில் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். இது உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை விட்டுட்டு அலுமினியம் பாயில் வாங்கிக்கிங்க. இப்போ இதை நம்ம விரிச்சிட்டு இதில் தான் நம்ம சிக்கனை ரோல் பண்ண போகிறோம். இதுமாரி கட்டிங் போர்டில் இந்த பேப்பரை வச்சுட்டு நம்ம அரைச்ச சிக்கனை இதில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம், அப்போ தான் உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். வச்சுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். இந்த பக்கம் நல்லா டைட்டாக முடி போட்டுடணும். இந்த எட்ஜஸ் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். நல்லா உருண்டே நல்லா வந்துடுச்சு. இதுமாரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை நம்ம நல்லா ரோல் பண்ணி வச்சிங்கன்னா இதுமாரி 4 ரோல் வந்துருக்குது 1/2 கிலோவுக்கு. இப்போ நம்ம இதை வச்சுட்டு சுடு தண்ணி வச்சு காய வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை வேக வைக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம், அது சூடு ஏறிடுச்சான்னு பார்க்கலாம். கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அந்த சிக்கன் ரோலை இதில் போட்டுடலாம். இதில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகணும். கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகணும்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை கொஞ்சம் திருப்பி விடணும். இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும்.
இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு, 1 நிமிஷம் தான் இருக்குது. அதை நம்ம எடுத்த உடனே நம்ம ஐஸ் வாட்டரில் போட போகிறோம். அது சும்மா சாதா தண்ணி எடுத்துக்குது. அதில் இப்போ கொஞ்சம் நம்ம ஐஸ்கிரீம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் வாட்டரில் சேர்த்துடலாம். இந்த ஐஸ் வாட்டர்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் வெளியே. நல்லா ஐஸ் வாட்டரில் போட்டது நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த கவர் 2 எட்ஜும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். பல்லு இல்லாத பிள்ளைங்களுக்கு கூட கொடுத்தோம்னா நல்லா கடித்து சாப்பிடுவாங்க. நல்லா ப்ரோட்டீன் நிறைஞ்சது இது. இதுமாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நிறைய இதை வச்சு நிறைய டிஷ் செய்யலாம். அடுத்தடுத்து நான் வீடியோவை இந்த மாதிரி சிக்கன் சாஸ்வேஜ் வச்சு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன்.